ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். சுரக்காய் பாயாசம் செய்ய போகிறோம். நம்ம அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு புடி அளவுக்கு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சுரக்காயாக ஒன்று வாங்கி நல்லா சீவி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முந்திரி திராட்சை அதில் சேர்க்குறேன். செவந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்லேயே இந்த சுரக்காய் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்க்குறாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டம்ளர் பால் எடுத்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ இது எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போ இந்த பாலில் சேர்த்து இதை நல்லா வேக விட்டுட்டு அப்புறம் நம்ம திக்னஸ் பால் எடுத்து சர்க்கரை சேர்க்கும் போது திக்னஸ் பாலை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டேன். சுரக்காவும் பால் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு கரண்டி சர்க்கரை சேர்க்குறேன். நம்ம இதில் தேவைப்பட்டால் மில்க் மேட் கூட வாங்கி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம இதே போதும். இப்போ பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தான் பால் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம இறக்கலாம். இது ரொம்ப திக்காக நல்லா வந்துடுச்சு, சுண்டி திக்காக வந்துடுச்சு. இப்போ இது இறக்கிடலாம். இப்போது இதில் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுரக்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பாயாசம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ஹெல்த்தும் கூட இது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.